தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள். தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள். அப்போதுதான் ஊனமாய் போன கால் மூட்டு பிசகாமல் குணமடையும். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 12வது அதிகாரம் 13வது இறை வார்த்தை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அப்பா அம்மா கிட்ட அடி வாங்காத பிள்ளைகள் இருக்க முடியுமா? ஆசிரியர்கள் கிட்ட உதவாங்காத மாணவர் மாணவியர்கள் இருக்க முடியுமா? பாஸ் கிட்ட திட்டு வாங்காத ஸ்டாஃப் இருக்க முடியுமா? முதலாளிங்க கிட்ட திட்டு வாங்காத தொழிலாளி இருக்க முடியுமா? அன்பிற்குரியவர்களே, இது எல்லாமே நடந்து கொண்டுதான் இருக்கும். தம்மை தண்டிப்பதையும், தம் மீது ஒருவர் கோபப்படுவதையும், தன்னை அடிப்பதையும் எந்த ஒரு மனிதனுமே இந்த உலகத்தில் விரும்ப மாட்டான். தேவையில்லாத அட்வைஸ் கொடுக்கறதையே இன்னைக்கு விரும்பாத ஜனங்கள் ஒருவர் திட்டுவதையும், ஒருவர் கோபப்படுவதையும், தண்டிப்பதையும், அடிப்பதையுமா விரும்புவார்கள்? நிச்சயம் அது நடக்காது. அவற்றை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்றாலும் அது முடியாது. ஆனால் இறைவார்த்தை பிறர் தண்டிப்பதையும், கோபப்படுவதையும், அடிப்பதையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது. இந்த இடத்தில் ஆண்டவர் தண்டிப்பதையும், ஆண்டவர் உங்களை கண்டிப்பதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது இறைவார்த்தை. பாருங்க, இறைவன் நம்மை கண்டிப்பதையும் தண்டிப்பதையும் வேண்டாம் என்று புறக்கணியாதீர்கள். கடவுள் நம்மை தண்டிக்கும் போது வேண்டாம் என்று நீங்கள் தள்ளிவிடாதீர்கள். அவர் தண்டிக்கும் போது நீங்கள் தளர்ந்து போகாதீர்கள். தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார். அப்ப கடவுள் ஏன் ஒருவரை தண்டிக்கிறார், கண்டிக்கிறார் என்றால் அவர் தந்தையாக இருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்ப தந்தைக்கு தன் பிள்ளையின் மீது எல்லா உரிமையும் உண்டு. அவன் தவறி போகும்போது, தாறுமாறான வாழ்க்கை வாழும்போது, நினைத்தபடி அவன் செயல்படாத போது, தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகும் போது, பாவ குழியில் அவன் விழும்போது, அவனை தண்டிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் கடமை இருக்கிறது, உரிமை இருக்கிறது. எனவே அந்த தண்டிப்பையும் கண்டிப்பையும் நீங்கள் தள்ளிவிடாதீர்கள். ஆண்டவர் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை தான் அவர் தண்டிக்கிறார், கண்டிக்கிறாராம். இந்த வார்த்தை கொஞ்சம் ரொம்ப ஆழமானது. பாருங்க, ஆண்டவர் யாரின் மீது அதிகமான அன்பு வைத்திருக்கிறாரோ, கடவுள் ஏன் எனக்கு தண்டனை கொடுத்துட்டாரு, கடவுள் ஏன் என் மேல கோபமா இருக்கிறாரு, ஏன் என்னுடைய நினைத்த காரியங்கள் இன்று வரை நடைபெறாமல் போகிறது, என் ஜெபம் கேட்கப்படவில்லையா, என் மன்றாட்டு ஆண்டவருடைய செவிகளுக்கு எட்டவில்லையா, என் கண்ணீரை இறைவன் காணவில்லையா என்று பல நிலைகளில் நாம் அங்கலாய்த்து போகிறோமே. பாருங்க, ஆண்டவர் யாரிடம் அதிகமான அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார், தண்டிக்கிறார். ஏனென்றால் அவர்கள் இறைவனுடைய பிள்ளைகளாக அவர் உணர்கிறார். தன்னுடைய அன்பு மகனாக, மகளாக, சகோதரனாக, சகோதரியாக, சீடனாக, சீடத்தியாக அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். எனவேதான் அவருக்கு நம் மீது அதிகமான உரிமை இருக்கிறது. திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். ஏன் அந்த துன்பத்தை நாம தாங்கிக்கணும்? எதற்காக அந்த வலியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? எதற்காக கடவுள் நம்மை தண்டிக்கும் போது அந்த தண்டனையை நாம் ஏற்றுக்கணும் அப்படின்னா, திருத்தப்படும் போது அந்த திருத்தப்படுகின்ற துன்பங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது,
நாம் மனம் மாறுகிறோம். புது படைப்பாக இறைவன் நம்மை உருவாக்க விரும்புகிறார். நல்லவர்களாக இந்த உலகத்தில் வாழ இறைவன் திருவுளம் கொண்டிருப்பதனால் அவர் நம்மை தண்டிக்கிறார், நம்மை திருத்துகின்றார். கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகின்றார். தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ என்று கேள்வி கேட்கிறது இன்றைய 2ஆம் வாசகம். எனவே திருத்துவது, தண்டிப்பது, கண்டிப்பது துன்பத்தை தான் தரும். அது துயரத்தை தான் வருவிக்கும், வலியைத்தான் கொடுக்கும், மன வருத்தத்தை தான் நிச்சயம் அது நமக்கு கொடுக்கும். கனி கொடுக்கும் மரம் தானே அன்பு உள்ளங்களே கல்லடிப்படும், உளி அடிப்படும் கற்கள் தானே சிற்பமாக மாறும், உழப்படுகின்ற நிலம் தானே விளைச்சலை கொடுக்கும், அழுகின்ற குழந்தைக்கு தானே பால் கிடைக்கும். எனவே யாரும் விரும்பி ஏற்றுக்கொள்ளாத அந்த தண்டனையையும் பெறுவதற்கு தயாராக இருக்கின்ற அல்லது தயாராக தன்னை உருவாக்கி கொள்ள முடியாத அந்த சூழலையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அதன் வழியாக ஏதோ ஒரு நன்மை நடக்க இருக்கிறது. கடவுள் அதன் வழியாக ஏதோ ஒரு பெரிய காரியத்தை உன் வாழ்வில் செய்ய விரும்புகிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். சின்ன சஞ்சலம், சின்ன சின்ன பிரச்சனை வந்தாவே உடைந்து போகின்ற, தளர்ந்து போகின்ற மனநிலையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை இறைவார்த்தை எடுத்து சொல்லுகிறது. ஒரு உதாரணம் ஒன்றை சொல்லுகிறேன். நேற்றைய தினம் மைசூரிலிருந்து ஹென்றி மோசஸ் என்பவர் என்னோடு தொடர்பு கொண்டு ஒரு 1/4 மணி நேரம் பேசிட்டு இருந்தார். அவருக்கு வயசு 33. ஃபாதர், என் வாழ்க்கையில் நான் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், வாழவே எனக்கு பிடிக்கல ஃபாதர். எனக்கு ஏன் இந்த வயசுல இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்திருக்கிறது என்று எனக்கு தெரியல. திடீர்னு என்னுடைய பார்வையானது கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி போய் இப்பொழுது நான் பார்வையற்றவனாக கண் தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் ஒரு நல்ல வேலை செஞ்சேன், ஆனா எனக்கு பார்வை போயிடுச்சுன்னு தெரிய வந்த உடனே என் வேலை என்னை விட்டு போயிடுச்சு. என்னை சுற்றி நல்ல நண்பர்கள் இருந்தார்கள், எப்பொழுது பார்த்தாலும் மகிழ்ச்சியோடு இருந்தோம், ஜாலியா வெளியில போவோம், நன்றாக சாப்பிடுவோம், சந்தோஷமா இருந்தோம் ஃபாதர். எந்த விதமான ஒரு குறையும் கிடையாது, நினைத்தபடி வாழ்ந்தோம். எப்ப எனக்கு பார்வை போயிடுச்சோ என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் என்னை விட்டு போயிட்டாங்க. பார்வையை சரி செய்ய பல மருத்துவர்களை சென்று நான் சந்தித்தேன். இந்த நிகழ்ச்சி நடந்து ஏறக்குறைய 9 வருடங்கள் ஆகிறது. 9 வருஷத்துக்கு முன்னாடியே அவருக்கு கண்ணு போயிடுச்சு. பல இடங்களுக்கு சென்று பல மருத்துவர்களை சந்தித்து அந்த பார்வையை சரி செய்ய முடியுமா என்று நான் செய்தேன். ஏறக்குறைய 4-5 முறை என் கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. எனக்கும் பார்வை கிடைத்தது. 3 மாதம் 4 மாதம் பார்ப்பேன், ஆனால் மறுபடியும் என் பார்வை போயிடும். இப்படியாக மீண்டும் மீண்டும் நான் அறுவை சிகிச்சை செய்து என்னுடைய பார்வையை பெற்று பெற்று கூட அந்த கண்ணை நான் ரொம்ப தொல்லை பண்ணி இன்னைக்கு சுத்தமாக பார்வையை இழந்துட்டேன். பார்வை எனக்கு கிடையாது. ஏறக்குறைய 4.5 ஆண்டுகளாக பார்வையற்றவனாகவே நான் இருந்து வருகிறேன். 4.5 வருஷம் ஆச்சு ஃபாதர் நான் இந்த உலகத்தை பார்த்து. சுத்தமா இந்த உலகமே எனக்கு தெரியல. பிறகு என்னுடைய வாழ்க்கை நான் வெறுத்து விட்டேன். இனிமேல் வாழ்வதில் அர்த்தம் இல்லை. யாரும் என்னை கண்டுகொள்ள மாட்டுகிறாங்க. வறுமை எனக்குள் வந்து விட்டது. இனிமேல் இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை என்கிற முடிவுக்கு நான் வந்து விட்டேன். அப்பதான் எனக்குள்ள ஒரு வருத்தமும் வேதனையும் வலியும் வர ஆரம்பிச்சது. நான் சிறிய பொழுதில் இருந்தபோது செய்த பாவங்கள், செய்த தவறுகள், குற்றம் குறைகள், இதனால தான் ஒரு வேளை கடவுள் என்னை இப்படி தண்டிச்சுட்டாரோ, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு குறையை கொடுத்துட்டாரோ அப்படின்னு அதிகமான வலியும் வேதனையும் என்னை ஒவ்வொரு நாளும் வாட்டி வதைத்தது ஃபாதர். கண்ணீர் விட்டு நான் அழுதேன். ஒரு முறை எனக்கு தவறு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. தவறு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இந்த சூழ்நிலையில் கூட. ஆனால் அந்த இடத்திற்கு சென்றவுடனே அந்த தவற்றிலிருந்து நான் மீண்டு வந்து விட்டேன்.
நான் கடவுளுடைய பிள்ளை, கடவுள் என்னை இவ்வளவு தண்டித்து கூட நான் போய் இந்த பாவத்தை செய்யலாமா, இதை நான் செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து, அந்த பாவம் செய்வதிலிருந்து நான் திரும்பி வந்து விட்டேன். திரும்பி வந்த உடனே சில நாட்கள் சென்றது. என்னுடைய அப்பா என்கிட்ட வந்து சொன்னாரு, மகனே, நான் ஒரு மருத்துவமனைக்கு சென்றேன். அந்த இடத்தில் ஒரு மருத்துவர் இருக்கிறார். அவரால் உன் பார்வையை குணப்படுத்த முடியும் என்று நான் நம்புகிறேன். நீ வரையா அப்படின்னு கேட்கிறார். இல்லப்பா, ஏற்கனவே 4-5 முறை நான் கண் ஆபரேஷன் செஞ்சு என்னுடைய கண் அதிகமான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. இனிமேல் அதில் பார்வை வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். எனவே இனிமேல் நான் அப்படிப்பட்ட மருத்துவர்களை சந்திக்க தயாராக இல்லை என்று சொல்லிவிடுகிறான். இல்லப்பா, வா போலாம், நம்ம போயிட்டு ஒரே ஒரு முறை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அவனை அழைத்து கொண்டு போகிறார் தந்தை. அந்த இடத்தில் போனவுடன் மீண்டும் ஒரு முறை உனக்கு அறுவை சிகிச்சை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார் அந்த மருத்துவர். அன்பு உள்ளங்களே, அந்த நேரத்தில் தான் அறுவை சிகிச்சையானது செய்யப்படுகிறது. அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அவனுக்கு மீண்டும் பார்வை கிடைக்கிறது. 4.5 வருஷம் பார்வையற்றவனாக இருந்த ஹென்றி மோசஸ் கடந்த 3 மாதங்களாக நல்ல பார்வையோடு இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். விவிலியத்தை நான் வாசிக்கிறேன் ஃபாதர், கோயிலுக்கு நான் போறேன் ஃபாதர், உங்க பூசையை நான் பார்க்கிறேன் ஃபாதர். இப்ப ஏன் இந்த போன் நான் உங்களுக்கு பண்ணி உங்களோட பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சென்ற வாரம் நடத்திய அந்த ஆராதனை தொடும் என் கண்களையே உன்னை நான் பார்க்க வேண்டுமே. ஃபாதர், இந்த பாடலை பாடி நீங்கள் ஜெபித்த போது என் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. கடவுள் என்னை தொட்டார், என்னை குணப்படுத்தினார், என்னை சுகப்படுத்தினார், நான் மீண்டும் பார்வை பெற்றேன் என்பதை உங்களுக்கு எடுத்து சொல்வதற்காக ஒரு சாட்சியாக என்னை நிறுத்தி இருக்கிறார் என்று இந்த ஹென்றி மோசஸ் சொல்லும் போது அன்பிற்குரியவர்களே மெய் சிலிர்த்து போனேன். நான் எந்த அளவிற்கு கடவுளுடைய அன்பை ஒருவர் சுவைக்க முடியும், ஒரு தண்டனையிலும் ஒரு கண்டிப்பிலும் ஆண்டவருடைய அன்பை சுவைக்கக்கூடிய ஒரு வாழ்ப்பை அந்த ஹென்றி மோசஸ் பெற்றிருக்கிறார் என்றால், வாழ்வில் வருகிற துன்பங்களை நாமும் கூட ஏற்றுக்கொள்ளும் போது அந்த துன்பங்களின் வழியாக நிச்சயம் ஏதோ ஒரு வெற்றி இருக்கிறது, ஒரு நன்மை இருக்கிறது, ஒரு நேரிய பாதை இருக்கிறது, கடவுள் நமக்காக ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்கிற உணர்வினை பெற்றுக்கொள்ள வேண்டும். நற்செய்தி அழகாக ஆழமாக சொல்லுகிறது, இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள். அந்த வழியாக உள்ளே போகிறவர்கள் தான் கஷ்டம். அந்த வழிக்குள்ள அவ்வளவு எளிமையாக போய்விட முடியாது. பெரிய டோர், ஓபன் டோர், எல்லாரும் அழகா உள்ள போயிடலாம். ஆனா இடுக்கமான வாயிலில் நம்மால் நுழைய முடியாது, கஷ்டமா இருக்கும். ஆனால் அதில் நீ கடினப்பட்டு உள்ளே நுழைகிறீர் என்றால் அந்த இடத்தில் தான் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது, நிம்மதி கிடைக்கிறது, ஆறுதல் கிடைக்கிறது, சுகம் கிடைக்கிறது. அதை உணர்ந்து கொள்ளுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உன் நிலைமை எப்படி மாறும்? கதவை திறந்து விடுங்கள் என்று போய் கதவை தட்டி கொண்டே இருப்பீர்கள். அவரோ நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என்று உங்களை புறக்கணித்து விடுவா. எந்த தண்டனைய, எந்த குற்றங்களை அல்லது எந்த பாவங்களை ஒருவன் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லையோ அவர்களை இறைவன் நிராகரிக்கிறார், புறக்கணிக்கிறார் என்பதையே இறைவார்த்தை சொல்கிறது. தீங்கு செய்வோரே அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள். உள்ளத்துல செருக்கையும், உள்ளத்துல பாவத்தையும், தவறான கண்ணோட்டத்தையும், ஒருவர் மீது அபாண்டமான பழியையும் ஒருவன் சுமத்துவதற்கு தயாராக இருக்கிறான் என்றால் அவன் கடவுளின் சாபத்திற்கு, தண்டனைக்கு உரியவனாக மாறுகிறான். அன்பிற்குரியவர்களே, எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருக்கணும். நாம நினைச்சதெல்லாம் சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார், கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். கடவுளுடைய தண்டனைக்கு நாம் உள்ளாக்கப்படும் போது அந்த வேதனையும் வலியும் அதிகமாக இருக்கும். பாருங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு இறையாட்சிக்கு உட்பட்டிருப்பதையும், உன் கூட இருக்கிற உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒருவேளை அந்த இறையாட்சிக்கு உட்பட்டிருக்கலாம், ஆனால் நீங்கள் புறம்பே தள்ளப்படுவீர்கள். அப்பொழுது அழுது புலம்பி அங்கலாய்ப்பீர்கள். கடவுள் சொல்வார், உங்களை எனக்கு யாருன்னே தெரியாது, உங்களை யாருன்னே தெரியாது. ஆண்டவரே, நான் கோயிலுக்கு வந்தனே,
தேவநற்கரனை உட்கொண்டனே, திருப்பலியில் பங்கெடுத்தேனே என்று நீங்கள் சொல்ல நேரிடலாம். ஆனாலும் கூட நீங்கள் யார் என தெரியாது என்று இறைவன் புறக்கணிக்கிறார். கடவுள் ஓர் அருள் அடையாளத்தை கொடுக்கிறார். அந்த அருள் அடையாளம் இறைவனுடைய மாட்சியில் நாம் ஒவ்வொருவரும் பங்கெடுப்போம் என்கிற நம்பிக்கைதான். அந்த நம்பிக்கைதான். எனவேதான் இன்றைய இறை வார்த்தையின் வழியாக தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள் என்று சொல்லி நமக்கு ஆறுதல் கொடுக்கிறார். தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் என்று சொல்லி நம்முடைய கால்களுக்கும் கைகளுக்கும் அவர் வலுவூட்டுகின்றார். நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள். அப்பொழுதுதான் ஊனமாய் போன கால் மூட்டு பிசகாமல் குணமடையும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.